ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் கலந்துருக்கான்னு பார்த்தோம்னா, நம்ம மூத்த பத்திரிகையாளர் சுசீந்தர் ராஜா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேச போறோம். அதுக்கு தான் ஆமா. வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன டாபிக் பேச போறோம்? அதை நீங்க சொல்லுங்க. இந்தியன் 2 ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ம், இன்னும் ஆடியன்ஸ்க்கான அந்த ஹைப் இன்னும் வரல படத்தை பத்தி. ம், அது ஏன் படம் ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கு, இன்னமும் அந்த படம் வருதுன்ற ஒரு ஹைப் இல்லாம இருக்கு. ம், காரணம் கமலோட போன படம் பெரிய ஹிட் விக்ரம். ம். ஆல்ரெடி போன படம் 500 கோடி வசூல் கொடுத்துருக்காரு. இப்ப அடுத்த படம் வருது, பெரிய பட்ஜெட்டோட, பெரிய ஆக்டர், பெரிய டைரக்டரோட வருது. ம். அப்படி இருக்கும் போது இந்த படத்துக்கு ஹைப் கம்மியா இருக்கு. அதான் ஏன்னு ஓகே. இப்ப ஹைப் வராத படத்துக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு பாட்டுனால இல்ல ஏதோ ஒரு நாள ஹைப் வந்துரும். ஓகேவா? ஆனா அது இம்ப்ரெஸ் பண்ணுச்சாங்கிறதா இங்க கேள்வி நிறைய பேர், வெகுஜன மக்களை. அது என்ன சொல்றீங்க? இல்ல, ஏன்னா இப்ப பாட்டுல ஒரு கம்பேரிசன் வச்சுட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் அனிருத் வந்து ஒரு சேஃபா ஒரு பிளே பண்றாரு. இந்த மாதிரி தலைவர் தான் தொண்டன் தான்ட்டு இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. இப்போ ஆடியன்ஸ்லயும் சொன்னாரு. சங்கர் சார் ஸ்டைல சொல்லணும்னா 6க்கு அப்புறம் 7டா, ஏஆர் சாருக்கு அப்புறம் எவன்டா சொன்னாரு. அவர் என்ன சொல்றா, ஆப்வியஸா அது கூட கம்பேர் பண்ணாதீங்க, நான் வேற மாதிரி பண்ணிருக்கேன்னு சொல்ல வர்றாரு. அப்படி சொல்லியுமே இந்த கம்பேரிசனை நிறுத்த முடியல தானே அர்த்தம். ஆமா, அந்த ஆல்பம் வேற மாதிரி இருக்கும். இந்த ஆல்பம் அனிருத் ஸ்டைல இருந்தனால நிறைய பேருக்கு அது கொஞ்சம் இதா பெருசா ஒட்டலன்னு தோணுது. எனக்கு இப்படி ஒரு கேள்வி வருது. அந்த ஆல்பம் வந்து ஒரு பெஸ்டான ஆல்பம், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு சங்கராலே அதே மாதிரி ஒரு டெலிபோன் மணி போல் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாலும், இல்ல ஒரு பச்சை கிளிகள் அந்த பாட்டு மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாலும், அந்த மாதிரி ஒரு சாங் வந்து ஏஆர் கம்போஸ் பண்ணி இன்னைக்கு ஜனங்களை வந்து ரசிக்க வச்சிருவோம். பொதுவா 2K கிட்ஸ் சொல்றேன். இல்ல, இப்போதைக்கு எலக்ட்ரானிக் மியூசிக்ஸ்லாம் வச்சு எதாவது பண்ணாதான் ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும். அந்த ஒரு கேட்டோன்னே இன்ஸ்டன்டா பிடிக்கணும், அந்த மாதிரி சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது அனிருத் இந்த இது கரெக்ட் தான். ஆனா ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா கொஞ்சம் இந்த பழைய படத்தோட மேட்ச் பண்ணியிருப்பாரு. பழைய படத்தோட டோனு அப்புறம் புதுசா ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு தோணுது. ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்தா இந்த கேஸ் வந்து சங்கர் மேல எழுதியிருப்பாங்க நல்லா இல்லைன்னா. இப்ப நல்லா இல்லைன்னா அனிருத் மேல பழிய போட்டுலாமா? இருக்கலாம், எனக்கு தெரியல, கன்ஃபியூஷன் ஆகுது. எனக்கு அப்படிதான் யோசிக்கிறேன் தோணுது. எனக்கு கேள்வியாவே தான் வைக்கணும்னு இருந்துச்சு. இந்தியன் 1 அளவுக்கு ஆல்பம் இல்ல, சாங் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்தியன் 1 அளவுக்கு இந்தியன் 2 இருக்குமாங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வருது. அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி எதுவும் ரிவீல் ஆகல. ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ட்ரோல் வருது. கமலோட கெட்டப், அந்த அதுல இருக்க சீன்ஸ் இதெல்லாம் பாக்குறது பார்த்தேன். நானும் சில பதிவுகள்லாம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரியான சில விஷயம்லாம் கமல் பண்றாரு. ஃப்ரைட் ரைஸ் ட்ரோல் பண்றது. ஆமா, அந்த விக் பாக்க இந்த பரிதாபங்கள்ல கோபி வயசான கிளவி சொல்ற அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் மேக்கப் ரொம்ப இதா இருக்கு. நிறைய பேரோட கருத்து வந்து மேக்கப். எனக்கு மேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நிறைய பேர் சொல்றீங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அன்னைக்கு போட்ட மேக்கப்புக்கு வந்து கமல் மாதிரியே தெரியாது. வேற ஒரு ஆள் சொல்லலாம், வேற ஒரு ஆளாவே இருப்பாரு. அன்னைக்கு டெக்னாலஜிக்கு அது பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆனா இன்னைக்கு அது கமல்னு கொஞ்சம் தெளிவா தெரியுது. அதுல என்ன குறை இல்ல. இதுல நார்த்ல சேட் இருப்பாங்களே, இந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்தாரு. பார்க்க ஒரு கெட்டப்லாம் பார்க்க ஒரு நார்த் இந்தியன் மாதிரி இருந்தாரு. பொட்டு வச்சனால சங்கிட்டாரு. சங்கிலாம் இல்லடா, அந்த கெட்டப் போய் சொல்றேன். படத்துல 2-3 சீன் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வர மாதிரி. ஆமா, பொதுவா ட்ரெய்லர் பார்க்கும்போது புரியுது இது நிறைய ஸ்டைல் நடக்கிற லஞ்சம் பத்தி பேசுறாங்கன்னு. அப்ப அதுல அப்படி இருக்குது என்ன தப்பு? கரெக்ட் தான். இல்ல, அந்த போன படத்தோட கெட்டப்புக்கும் இதுக்கும் ஒட்டல. ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகும்னு தோணும் உங்களுக்கு. ஒரு வேற ஒரு கேரக்டர் மாதிரி. ஆமா, அது ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி அதுலயே ரொம்ப வயசான மாதிரி தான் காமிப்பாங்க. ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்னு தோணுது. 2 வயசான கெட்டப் 20 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க. ஆனா அந்த ஏஜ் பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு தோணுது. அதுக்கு சங்கர் சார் வந்து ஒரு காரணம் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா? அந்த இது சைனீஸ் மாஸ்டர். நான் கூட இந்தியன் 2 ட்ரெய்லர் டீகோட் பண்ணீங்களா, அதுல சொல்லியிருப்பேன். என்னன்னா இந்த மாதிரி சைனால ஒரு மாஸ்டர் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்து பெரிய ஒரு 120 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரா. இவர் வந்து அதே மாதிரி வர்மக்கலையில பெரிய வல்லுநரா. அதனால வந்து ரொம்ப நாள் உயிரோடு வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கர்மம் வருமோ ஜெயமோன் அப்புறமா குத்துவோம். இப்போ இதுக்கு வந்து பேசாம இந்த நம்ம பசங்க வந்து டீகோட் பண்றானுங்களே, வெளியோவுக்கு ஒரு கதை எழுதுனானுங்க, விக்ரம்க்கு ஒரு கதை எழுதுனானுங்க, அந்த மாதிரி இந்தியன் 2க்கு ஒரு கதை எழுதுறாங்க. என்னன்னா இது சந்துரு தான், இங்க பாருங்க அவருக்கு ஸ்டாப் பண்ண மார்க் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷர்ட்லெஸ்ஸா ஒரு ஃபைட் வருதுல, அதுல பார்த்து சொன்னாங்க. இதுவே சந்துரு இருந்தாலுமே சந்துருக்கு இந்த வயசு ஆயிருக்கும் அந்த டைம்ல பார்த்தா. ஆமா, இல்ல அவரு கூட இந்த சண்டையை போறவரு ஒரு ஸ்டண்ட் பண்றதுன்னா ஒரு ஏற்புடையதான் இருக்கும். எப்படியே திரும்பிட்டான் அந்த மாதிரி ஏதோ சொல்லி ஏதாவது ஒரு கம்பி கட்ட அப்பா வந்து சென்டிமெண்டா பேசி அப்பா வந்து தியாகம் பண்ணி செத்துட்டு அவர் காப்பாத்தி விட்டதுக்கு அப்புறம் கில்ட்ல திருந்துற போய் நம்மளே நல்லா சங்கர் நம்மளை கூப்பிட்டு சரி விடுங்க அந்த மாதிரி பண்ணவன்னு பார்த்தா 120 வயசுல எலக்ட்ரிக் யூனிசைக்கிள். ஓகேவா? அதுல வந்து நீங்களும் நானும் வந்து சாதாரணமா ஏறி போனாலே வந்து எங்கேயாவது பேலன்ஸ் மிஸ் ஆகும். ஆமா, எங்கேயாவது போய் சொல்லிக்குவோம். சரி ஒரு கமர்ஷியல் படம் தானே அப்படின்னு பார்த்தோம்னாலும் எனக்கு தோன்ற பெட்ரோல் குண்டா மெட்ரோடா
மெட்ரோவா? மெட்ரோல எப்படி போக முடியும் ஃபர்ஸ்ட் அந்த வண்டி மேல? அதான் அந்த எலக்ட்ரிக் யூனிசைக்கிள்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுல போனோம்னா அது தெளிவா ட்ரெயினான மக்கள் தான் போக முடியும். அதுல அது வந்து ஆல்ரெடி கமல் சார் அசோதாரம்லயே அந்த மாதிரி ஒரு விஷயம் லேப்ல பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அந்த வயசுக்கு அந்த கேரக்டருக்கு அதை பண்ண முடியும். 120 வயசு அப்படிங்கறத அதை எப்படி கன்வின்சிங்கா சொல்ல போறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பெரிய கண்டினியூட்டி மிஸ் எதுன்னு நினைச்சேன்னா, அந்த மேக்கப் எல்லாம் விடுங்க, அவரு தாத்தா மாதிரி இருக்காரு, இவரு உடம்பளவுல தான் பார்க்க தாத்தா மாதிரி இருக்காரு. இந்தியன் 2ல, இந்தியன் 1ல வந்து அவரு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல சொல்றாரு. ஆமா ஆமா, சேர வச்சு இப்படி அடிப்பாரு. ஆமா, எல்லாம் வர்மக்கலை வச்சு வயிற்றுல குத்துவாரு, கழுத்துல குத்துவாரு, அவ்வளவுதான் பண்ணுவாரு. முத்துப்பாண்டி மாதிரி அசால்ட்டா பண்ணிருப்பாரு. ஆமா, இப்பதான் எனக்கே தோணுது கில்லி படம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? இருக்கலாம். சரி, ஓகே. ஆனா இவர் வந்து இப்போ வந்து அப்படியே வேலுவா மாதிரி எல்லாம் பண்றாரு. ஓ, அதுக்கு சரி விடுங்க. முத்துப்பாண்டி டு வேலு. ஓகே ஓகே. மெயினா சொல்லணும்னா சுகன்யா கேரக்டர் இருக்கான்னு கேக்குறாங்க சங்கர். ஆமா, அப்ப இருக்கலாம்ல, அவங்க என்ன சாவல. எனக்கு தெரிஞ்சு இந்த சனாண்டோ கொண்டு வருவாங்க தெரியுமா? போன் கால்ல வருவாங்க. போன் கால்ல அப்படின்னு சொல்லி ஒரு 2.0 மேனேஜ் பண்ணிருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் கேரக்டர் ஹஸ்பண்ட் அடிச்சு ஹாஸ்பிடல்ல கிடக்குறாரு. அப்ப கூட அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பட்ஜெட் டைட்டா இருக்கு, உனக்கு ஐஸ்வர்யா ராய் கோடிக்கணக்கில் கூட்டு வந்து இறக்கும். ஏன்னா அது ஒரு சீனு கூட்டு வந்துருவாங்க. இப்ப சுகன்யா கேரக்டர் வந்து இல்ல எடுத்தோடனே இறந்துட்ட மாதிரி காட்ட போறாங்களான்னு தெரியல. அந்த கதாபாத்திரம் வந்து இதுக்கு அவசியம் இல்லை. இல்லைன்னா பர்ஸ்ல போட்டோ பார்த்து அழுற மாதிரி ஒரு சீன் வச்சு முடிச்சுப்பாங்க. பர்ஸ்ல சுகன்யாவோட போட்டோ பார்த்து அழுற மாதிரி வச்சு முடிச்சு. சரி, ஓகே. எனக்கு இன்னொன்றா, அந்த அவர் இவ்வளவு ஜாலியா இருக்கிறத பார்த்தா அவர் எதுக்கு அழுவ மாட்டான்னு தோணுது எனக்கு. இல்ல, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் 2 பாட்டு வந்து டிவியில போடுவாங்கல்ல, அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, இதை பார்க்கும்போது கமல் தான் 3 கெட்டப், சுகன்யா கெட்டப் போய் கமல் தான் போட்டிருக்காரு. நான் அப்படி நினைச்சது உண்டு. அது அப்படியே எனக்கு விக்ரம் எழுதி வச்சுட்டாங்க. எந்த கெட்டப் வந்தாலும் வந்து இப்ப கூட அந்த ஃபைட் வரல, ஷர்ட்லெஸ்ஸா ஒரு ஃபைட் வருது, அது வந்து ஐ படத்துல வந்து டெலிட்டட் ஃபுட்டேஜ். விக்ரம் கமல் மாதிரி கெட்டப் போட்டு சண்டை போட்டுருக்காரு ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஆமா, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டரா பண்ணி சுகன்யா தான் அந்த ரோல் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்ப அந்த தசாவதாரம் வந்து 10 கெட்டப் போட்டிருந்தாங்க, அந்த பாட்டு கெட்டப். அதனால எதோ அவர் போட்டிருப்பாரு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் வந்து ரொம்ப அவைலபிளா இருக்கனால எல்லாரும் நிறைய பேர் பண்றாங்க. அது எல்லா படமும் பண்ணாங்க. ஆமா, சின்ன சின்ன படங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க. சிவகார்த்திகேயனே ரமோல பண்ணார்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பண்றாங்க. சோ அது வந்து ஒரு பெரிய வியப்புடையது, பிரம்மாண்டம்னு அதுல எனக்கு எதுவும் இல்லைன்னு தோணுது. இனிமே எனக்கு மெயினா இன்னொரு விஷயம் தோணுது. அன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு என்ன மாதிரி படங்கள் வந்துட்டு இருந்துச்சு? அரசியல் படங்கள்னு ரொம்ப குறைவு தான். குறைவுன்னா இல்ல, ஓகேவா? சங்கர் சொல்றதுதான் நமக்கு அரசியல். அதிகபட்சம் போனோம்னா அந்த எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டோம் அப்படிலாம் வரும். அந்த மாதிரி படங்கள் தான் வந்து அப்பீல் அதிகம். இப்ப சங்கர் சொல்ற அரசியல் வந்து அன்னைக்கு லஞ்சம், ஊழல், இதனாலதான் வந்து நாட்டு கெடுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. அதை கன்வின்சிங்கா சொல்றாரு. யாரு கன்வின்சிங்கா? ஹீரோ மேல சிம்பத்தி வரணும், அவருக்கு லஞ்சம் ஊழல்னால ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னு ஒரு பிளாஷ்பேக் காட்டணும். நாமளா அப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோமே. இவங்க வந்து எது கறி போய் தீ பிடிச்சு அதை லஞ்சம் வந்து கொடுக்காதனால அவங்க இறந்து போறதா காட்டுறாரு. அப்ப நமக்கு தோணும், ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆடியன்ஸோட மைண்ட் வந்து சிம்பத்தைஸ் பண்ணிக்கிறோம். லஞ்சம் கொடுக்காம நேர்மையா இருந்ததால வந்து இவரோட பொண்ணோட உயிர் போச்சு அப்படின்னு ஒரு சிம்பத்தி இருக்கும். லஞ்சம் கொடுக்காததால வந்து இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்றாருல, இங்க இவ்வளவு பிரச்சனை தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவரோட டீடைல்ஸே வந்து யாரும் செத்து போவாங்க. ஒரு பொண்ணு இறந்துரும். ஆமா, ஒரு டெத்தை வச்சு ஒரு சிம்பத்தி எல்லா படத்துலயுமே இப்போ வரைக்கும் அதான் இருக்கு. அப்ப இந்தியன் வந்த காலகட்டத்துக்கு ஓகே. இப்ப இந்தியன் 2லயுமே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிற ஒரு சீன் இருக்கு, மாடியில இருந்து கீழே வச்சு இறக்குற மாதிரி. இப்ப அதை வந்து அட்லீமே பண்ண சார், நான் சும்மா வந்து அதை ஒரு கிளிப்பை ஆட் பண்ணணும் பாக்கல, மெர்சல்ல தேடும்போது அதே மாதிரி ஒரு சீன் இருக்கு. மெர்சல்ல அந்த ஆம்புலன்ஸ் வச்சு ஒரு பொண்ணு, ஆமா, அவங்களோட அம்மா வந்து சூசைட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா இதை அட்லியே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேவா? அட்லி வந்து சங்கரோட பெட்டராலாம் பண்றதா பேசிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். ஜாதி ரீதியான அரசியல் வந்து எவ்வளவு பேரை ஒடுக்குறாங்க, ஒடுக்குமுறையை வந்து அவ்வளவு டீட்டெயிலா காட்டுறாங்க. அதை வந்து ஏற்புடையதா இருக்கு, நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது, ரிலேட் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த விஷயத்துல லஞ்சம் கொடுக்காதனால இப்படி ஒருத்தர் இறந்து போறாங்கன்னா அது ஒரு மெஜாரிட்டின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தானே. வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கும் இருக்கு. ஆனா அது யாரோ ஒருத்தருக்கு நடக்கலாம், இல்ல ஒரு 4-5 பேர். அட்லீஸ்ட் இவரு வேற எங்க கூட்டு போயிருக்கலாம்ல. ரூபா நோட்ல வந்து இது செஞ்சு விடுறாரு, கப்பல் செஞ்சு விடுறாரு. உனக்கு 500 ரூபாய் லஞ்சமா கொடுக்க மாட்டேன். இல்ல, லஞ்சம் கூட இல்லடா, அதை எடுத்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கா, வேற ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல. இல்ல, நான் சொல்றது வந்து கேட்க வந்தது இதுதான். அவரு காகித கப்பல், காசு கப்பல்லாம் ஓடட்டும், அது பிரச்சனை இல்லைங்க. நான் சொல்றது இன்னைக்கு லஞ்சம் ஊழலோட பெரிய பிரச்சனைன்னு வந்து நிறைய அரசியல் படங்கள் வந்து நம்மளை பார்க்க வச்சு நம்மளோட ரசனையை மாத்தி விட்டாங்க. இப்போ இந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற ஒரு மேட்டரை கையில எடுக்கிறது எந்த விதத்துல இது வந்து நாட்டுக்கு தேவையான படம்ங்கிறது எப்படி அது உணர்த்த போகுதுங்கிறத என்னோட கேள்வி. அது கூட ஓகே. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இப்ப
லஞ்சம்ன்றது வந்து ஒரு ஆபீசர் வாங்குறது ஒரு இடத்துல வாங்குறது. இதுக்கு எப்படி எல்லாத்துக்கும் தலைவனா ஒரே வில்லனை வந்து எஸ்.ஜே. சூர்யா கார்பரேட் வில்லன் அவர் காமிக்கிறாரு. அது எப்படி லஞ்சத்துல ஒரு நினைச்சது. இப்ப இந்தியன் 1ல பாத்தீங்கன்னா சேனாபதியோட அவர் கொல்ற எல்லா ஆளுங்களுமே வந்து தனிப்பட்ட முறையில ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கினவங்க தான் இருக்கும். பர்டிகுலரா வில்லன் அப்படின்ற அளவுக்கு யாருமே இல்ல. வில்லனே கிடையாது. ஆமா, போலீஸ்காரங்க தேடுவாங்க அவரை. வில்லனே தேடிட்டு இருப்பாங்க யாரு வில்லனா போடலான்னு. கடைசியில கமலோட பையனே வந்து வில்லனா போட்டு முடிச்சு விட்டுருவாங்க. ஆனா இப்ப இதுல வந்து அடுத்து இன்னொரு பையன் இல்ல. சோ அதனால வெளியே இருந்து ஒருத்தர் கார்பரேட் வில்லன் இறக்கிருக்காரு. அந்த டைம்ல அந்த 2019-20 டைம்ல இந்த கார்பரேட் வில்லன்றது ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. சோ அது இந்த ஆன்டி இந்தியன்லாம் வச்சு உள்ளதுக்கு போட்டிருக்காங்க. ஆனா இப்ப அந்த கார்பரேட் வில்லன்றதே தாண்டி பல இதுக்கு வந்துருச்சு. இன்னும் அதே ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அயலான் வந்துச்சுல, இந்த கார்பரேட் வில்லன், அதுவும் 4 வருஷம் முன்னாடி ஹீரோ படம். அதுலயும் கார்பரேட் வில்லன் பூமி படம். ஹீரோ அப்போ வந்துச்சு. அயலான் தான் இப்ப ரீசெண்டா வந்து அந்த கார்பரேட் அதுவும் வந்து அப்பவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்ச படம். இதுவும் அதே மாதிரி சொல்றேன். ரெண்டும் சிமிலரா அந்த டைம்ல ஆரம்பிச்சு ரிலீஸ் ஆகிற படம். 2019 டைம்ல கார்பரேட் வில்லன்றது ஒரு ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. இந்த நார்த்ல இருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க. இந்த ஹிந்தில இருந்து சில வில்லன் கேரக்டர் சைடு ரோல் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டு வந்து இங்க வில்லனா போட்டு கோட் ஷூட் போட்டு 4 பேர் அப்படியே இங்க நடங்க நடக்க விட்டுட்டு ரன்னிங்லயே பேசுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஹீரோன்னு ஒரு படம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பார்ல, அதுலயே வந்து வில்லன் அபய் தியோல் அவர் பண்ணிருப்பாரு. அவர் வந்து நல்லா ஹிந்தில ஒரு பெரிய ஆக்டர். அவரு கூட்டு வந்து ஹீரோவையும் கூப்பிட்டு இவன் அழிக்க கூடாது, இவன் ஐடியாலஜி அழிக்கணும், இவன் அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருமே, எதுக்கு நீ இவன் ஐடியாலஜி அழிக்கிறேன்னு ட்ரை பண்ணி அதை அழிக்க முடியாம நீ வாங்கி கேட்டுக்கிட்டு கொல்றதுக்கே உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அவனை ஈஸியா தீர்த்து கட்டிடலாம். ஆனா நீ தீர்த்து கட்ட மாட்ட, ஏன்னா அவன் வந்து உன்னை தோக்கடிக்கிறவரை நீ வெயிட் பண்ணிட்டு இருப்ப. அந்த மாதிரி அப்பதான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வர முடியும். ஆமா, அந்த டைம்லயே வந்து நிறைய கார்பரேட் ட்ரோல் பண்ண ஒரு மெட்டீரியல் இப்ப வருது. ஏன்னா அப்ப எடுக்க ஆரம்பிச்ச போனா அப்பதான் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்தியன் 2ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் சொல்லிட்டேன். அதாவது அரசியல் படம் சொல்லி ரிலீஸ் ஆக போகுது அப்படிதான் பாக்குறாங்க. லஞ்சம் ஊழல் வந்து இன்னைக்கு ரிலவெண்டான ஒரு டாபிக் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இதோட பாதிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குங்கிறத, எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா சொல்ல போறாங்கிறத பொறுத்தான் படத்தோட நம்மள வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி மாதிரி அந்த பழைய ஃபார்முலாலே வந்து ஒரு டெத்தை வச்சு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அந்த மாதிரியே வந்துச்சுன்னா எனக்கு என்னமோ அந்த ஐடியா வந்து ஜெயிக்கும் தோணல. இப்ப ரிலவெண்டா இருந்தாலுமே வந்து அத எனக்கு திரும்ப வந்து சங்கர் வந்து அதே மிஸ்டேக் பண்றாருன்னு தோணுது. எல்லாத்துக்கும் வந்து சாவை வச்சு அடுத்தது மூவ் பண்ண தேவையில்ல. ஒருத்தருக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்காம இருந்தா கூட அடுத்து மூவ் பண்ணலாம். ஆனா அது பெருசா சிம்பத்தி கிரியேட் பண்ணான்றதுனால இவங்க வந்து சூசைட் அவர் எல்லா படத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா யாராவது எல்லா படத்துலயும் இருக்கு. இந்தியன்ல ஒரு பொண்ணு வந்து சிட்டி தூக்கிட்டு வரும், ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு வரும், அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கும். அந்த மாதிரி வந்து சூசைட் வச்சுதான் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்றாங்க. அது இவருன்னு இல்ல, நிறைய டேரக்டர் அதான் பண்றாங்க. எல்லா டேரக்டர் படத்துலயும் அது இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இது பண்ணிட்டாங்க, செகண்ட் பார்ட்லயும் மறுபடியும் வந்து இதே பண்ணுமா அப்படின்னு பார்ட்ட விடுங்க. எல்லா படத்துலயும் இதே பண்ணலாமா சொல்லுங்க. சிவாஜி படத்துல அப்படி எதுவும் சீன் இருக்கா? சிவாஜி படத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். சிவாஜி படத்துல இருக்கு. அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க ஒரு பையன் மேல இது விழுந்து தூக்கிட்டு போவாங்க, காப்பாத்திடுவாங்க. ரகுவரன் வந்து காப்பாத்துவாரு. அதான் மிஸ்ன்னு சொல்றேன். அந்த கமர்ஷியலா வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி எங்கேஜிங்கா ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றல, அரசியலா என்ன வேணா பேசிட்டு போட்டோம் ஒரு சைடு. சரி, அதை கவனிக்க வேணாம், அது ரொம்ப தப்பா இருக்கு நம்ம நினைச்சு ஒரு படமா பார்ப்போம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குதுதான் இதா இருக்கு. டயலாக்ஸ்க்கும் ஒரு மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. ஆமா, டயலாக் அதுக்கு ஜெயமோகனுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்ன கருமம் சார் இது? கருமம் இல்ல, இது வருமோ. இது அந்த தலைவர் படத்துல வர்றது ரீக்ரியேட் பண்ண மாதிரி. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் ஆரம்பம். டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் கேட்டா கேட் அண்ட் மவுஸ் கேம். எதுக்கு இதை சொன்னாங்க? ஒருவேளை இப்ப கேட் அண்ட் மவுஸ் கேம்னா எலி வந்து எப்பவுமே வந்து பூனைக்கு எதிரி, கொள்ள அடைக்கும் பூனை. ஆனா டாம் அண்ட் ஜெர்ரியை பொறுத்த வரைக்கும் அதுல எதிரின்னு யாருமே இல்ல, கொல்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு ஃபன்னா வந்து அது கொன்னாலுமே திருப்பி வந்து வெட்டி தனியா வெட்டி போட்டாலுமே இதுல ஜாயின் பண்றது. அது கார்ட்டூன் உள்ள ஒரு லாஜிக். நான் என்ன சொல்றேன்னா, கொல்றது ட்ரை பண்ண மாட்டா, 2 பேரும் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸாவும் வந்துக்குவாங்க. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, டாம்னு வந்து இவர சேனாபதி அவர் சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்குவோம், ஜெரினா அவரு நெடுமுடி வேணும் சொல்றாரு பார்ப்போம். அங்க 2 பேருமே நல்லவங்க தான். இல்ல நம்ம ஒருவேளை அந்த டைலாக் யோசிச்சு முட்டு கொடுக்குன்னு நினைச்சாலும் நம்மளே அதுக்கு ஒரு கதை எழுதிக்க வேண்டியதா இருக்கு. புரியுதா? இப்படி இருக்கும் நம்ம நினைச்சுக்க வேண்டியதா இருக்கு. அது அவர் தானே சொல்லணும். படமே வரல, படத்துல பார்ப்போம் டாம் அண்ட் ஜெர்ரி யாருன்னு. இருந்தாலும் சொல்றேன், சேனாபதி வந்து டாம்னு வச்சுக்குவோம், அவர் வந்து ஜெரின்னு வச்சுக்குவோம். இவர் வந்து நேர்மையா, இவரும் அந்த லஞ்சம் ஊழல் எதுவும் வாங்க மாட்டாரு. ஆனா இவர் வந்து தப்பு பண்றவன புடிச்சு கொடுக்குன்னு நினைப்பாரு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றவர ரூல்ஸ் ஃபாலோ அந்த லாவை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதனால இருக்கலாம். அதனாலதான் கடைசியா போன் பண்ணி கூட இவர்கிட்ட தான் போன் பண்ணி கமல் சொல்லுவார், இந்த மாதிரி வரேன், நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போவாரு. இல்ல, ஆனா நான் ஒரு நல்ல விஷயமா பாக்குறது என்னன்னா, நிறைய பழைய ஆக்டர்ஸோட வாய்ஸ் எல்லாம் வந்து ஏஐ டியூன் பண்ணி யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் இறந்து போறாங்க. விவேக்கோட இதுவே பண்றாங்க. நெடுமுடி வேணுவுக்கு வந்து அப்பயிலே நாசர் தான் வாய்ஸ் பண்ணிருந்தாரு, டப் பண்ணிருந்தா. இதுலயும் நாசர் தான் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே இருக்குது. ஆமா, பிரியா பவானி சங்கர்,
அப்புறம் சித்தார்த் இருக்காரு, ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க, அப்புறம் காஜல் அகர்வால் இருக்காங்க. காஜல் அகர்வால் இந்த பாட்டுல இல்ல, அடுத்த பாட்டுல இருக்காங்க. ஆமா, அடுத்த பாட்டுல கமலுக்கு அடுத்த பாட்டுல சேனாபதியோட அப்பா இருக்காரு. இப்ப இன்னைக்குதான் பார்த்தேன் ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல அடுத்த பாட்டு வந்து சேனாபதியோட அப்பாவோட பிளாஷ்பேக் வருதா, அதுலயும் வந்து கமல் சார் தான் கிட்ட போட்டு சேனாபதியோட அப்பாவா நடிக்கிறாரு. அவங்களோட சேனாபதியோட அம்மாவா தான் காஜல் அகர்வால் வர போறாங்கன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம் அந்த பாரா சாங்கு பிளாஷ்பேக் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இதுல அதான் வழக்கம் போல அந்த ஒருத்தர் வருவாரு வந்து காப்பாத்துவாரு, அந்த அந்த இது இதுல இருக்கு. அதே ஃபார்மேட் இதுலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒருத்தர் இருக்காரு, யாருடா அது அப்படின்னு கேட்டோடனே ஒருத்தர் இருக்காரு சேனாபதி. ஆமா, அந்த பில்டப் கொடுக்கறதுன்னு சொல்றீங்க, அதுவும் ரொம்ப பலசா இருக்கு. இன்ட்ரோல் பிளாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இஷ்யூ விக்ரம்ல ஃபஹத் ஃபாசில் வந்து அந்த யாரு அப்படிங்கறது தேடிட்டே இருப்பாரு. கடைசியில அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் சொல்லும் போது. மாஸ்க் கழட்டி கமல் வந்து நாயகன் மீண்டும் வரான்னு சொல்றாரு. அந்த மாதிரி இதுல ப்ராசஸ் மேக்கப் கலந்து சந்துரு மீண்டும் வரான்னு காட்டுறான்னு நினைக்கிறேன். இல்ல அந்த இந்த சீன் இருக்குல்ல, உதிக்கிற இடத்துல முடியெல்லாம் பெருசா இப்படி மாறல, அந்த இது வரும்னு நினைக்கிறேன். அந்த இது அதான் வரும்னு நினைக்கிறேன். ஓ ரைட்டு, அப்பெல்லாம் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. அதான் ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் முடியெல்லாம் வெட்டிட்டு நம்ம கெஸ் பண்றது. எனக்கு வந்து என்னன்னா, நம்ம தப்பா இருந்தா எனக்கு சந்தோஷம். நம்ம இவ்வளவு கெஸ் பண்ணி இவ்வளவு சொல்றோம்ல, இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா எனக்கு எல்லாம் கடுப்பாயிருவேன். ஓகேவா, இப்படி சொல்றலாம் இல்ல நீ தப்பா சொல்ற, படத்துல இப்படி இல்ல, படம் நல்லா இருக்கும், எல்லாமே கரெக்டா பேசியிருக்குன்னா அது பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்பு ட்ரெய்லரை வச்சு அப்படி இருக்குமோங்கிறதான் நம்ம பயம். அதெல்லாம் 2.0 ரெஃபரன்ஸ் ஒன்று இருந்துச்சு, எந்திரன் ரெஃபரன்ஸ், அந்த கன்னுது. அப்புறம் இது வந்து நிறைய சீன் பார்க்க அந்த மக்கள் எல்லாம் கூட்டமா இருக்காங்களா, அதெல்லாம் பார்க்க அந்த 2.0 சீன் மாதிரி இருந்துச்சு. 2.0 இல்ல, எல்லா சங்கர் படத்துலயும் இருக்கிறதா ஸ்டைல அவர் மாட்டிக்கவே மாட்டிக்கிறாரு. அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, பிரம்மாண்டம்னா அன்னைக்கு நிறைய லொகேஷனை நம்ம போய் பாக்குறதுக்கோ அந்த விஷுவல்ஸை ஃபீல் பண்றதுக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை ஃபீல் பண்றதுக்கு இருந்த ஒரு ஆப்ஷன் இவர் தான் இருந்தார். அந்த லாரிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அது ஒண்ணு 7 உலக அதிசயங்களை காட்டுறது அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து அதை நீங்க ஒருத்தர் ரீல்ஸ் எடுத்து போடுறான், சைனா தார் டெசர்ட்லாம் எடுத்துருக்காங்க, பிளாக் எல்லாம் எடுத்து போடுறாங்க. இத்தனை அவைலபிலிட்டி இருக்கும் போது இது மட்டும் தான் பிரம்மாண்டம் அப்படின்ட்டு அதை இல்ல எல்லாத்துக்கும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு வரிசையா அடுக்கி வைக்கிறது. இப்பயும் அந்த படத்துல இன்னைக்கு எனக்கு இன்னொரு கேள்வி, இவர் மட்டும் தான் பிரம்மாண்டமா இன்னைக்கு படம் எடுக்கிறாரா? இல்ல இப்ப ராஜமௌழி இருக்காரு, லோகேஷ், நெல்சன், அந்த பெரிய ஸ்கேல படம் பண்ணாலே அந்த பிரம்மாண்டம் வந்துருது. அப்போ இன்னுமே அந்த பிரம்மாண்டம்ங்கிற ஒரு டேக தூக்கி போட்டு வச்சுக்கிட்டு யாமைக்கெல்லாம் டைமண்ட் கல் பதிச்சு இதெல்லாம் பிரம்மாண்டம் சொல்லி நம்ப வைக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? இல்ல அப்படி பார்த்தா தெலுங்குல நம்மளோட பிரம்மாண்டம் பண்றது ராஜமௌழி, இது பிரசாந்த், நேத்து வந்த கல்கி முதல்கொண்டு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப பெருசாயிருச்சு. இப்ப இந்த எனக்கு இந்தியன் டூல பார்த்த பிரம்மாண்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஓன்ல நடிச்ச லூசிஃபர்ல இருந்த பிரம்மாண்டம் தான் அதுல இருந்துச்சு. அப்படி சொல்றீங்க? இல்ல பிரம்மாண்டம்ன்ற அளவுக்கு இல்ல, ஏன்னா காசு பொருட்செலவு பெருசா இருக்கு. ஆனா உங்களுக்கு அது விஷுவலா தெரியல, கதையா ஒரு ஃபீல் பண்ண முடியல, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கா உங்களால அந்த பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ண முடியல. அப்படி சொல்றீங்க, புரியுது. ஏன்னா அந்த இந்திரன் இதெல்லாம் அந்த ரோபோஸ் பெருசா பிரம்மாண்டமா அது அந்த மாதிரி இருந்தா ஓகே பிரம்மாண்டம். இப்ப இது நார்மலா இருந்துச்சு, அது இல்லன்னு சொல்றீங்க, லேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல இது எல்லாருமே பண்றது தானே, கூட்டமா மக்கள் நிக்கிறது, கூட்டமா மக்கள் போராட்டம் பண்றது, இதெல்லாம் இன்னும் பிரம்மாண்டம்னு சொல்ற அளவுக்கு எல்லா படத்துலயும் வர ஆரம்பிச்சிச்சு. ஆமா, இது நார்மலா ஒரு சின்ன ஹீரோ படத்துல கூட போராட்டம்னா அவ்வளவு மக்கள் வரதான் செய்யறாங்க. அது இன்னும் பிரம்மாண்டம் சொல்றது எனக்கு ஏத்துக்க முடியல. அந்த கிரௌட மட்டும் காட்டி உங்களுக்கு பிரம்மாண்டம் சொன்னா எப்படி நம்புறதுன்னு ஒரு கேள்வி வருது. ஓகே, அப்ப இது இருக்குல்ல, அழகா வந்து ஒரு பொண்ணு கிளாமரா ட்ரெஸ் போட்டு நடக்க விட்டு அதை பிரம்மாண்டமா காட்டுறது, அப்ப ஆக்ஷன் படம் பிரம்மாண்டம் தானே. அது சுந்தர்சி படத்துல அது எப்பவும் நடக்குது பிரம்மாண்டம் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமால வந்து ஒரு படம் வந்து ரொம்ப வருஷமா அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் விட்டுட்டே இருந்தா இந்த இஷ்யூ வரும். இந்த மாதிரி படம் வந்து படத்தோட எதிர்பார்ப்பெல்லாம் மக்களுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் அதோட பிரம்மாண்டமா போஸ்ட்போன் ஆயிட்டு தள்ளி போறோம். ஆமா, நிறுத்தி பொறுமை போறோம்னு சொல்ற படங்கள்ல இருக்க கதையை விட ஒரு வருஷத்துக்குள்ள ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற படம் அதுல இருக்கிறது கூட இந்த 4 வருஷம் படத்துல இருக்காது, 4 வருஷமா எடுக்கிற படத்துல இருக்காது. ஏன்னா அது அந்த காலகட்டத்துக்கு எழுதுனது. ஸோ லேட்டரா ரிலீஸ் ஆகும் போது இந்த ட்ரெண்டிங் டாபிக்லாம் முடிஞ்சு போய் அது நார்மலான படமா தான். அது ட்ரெண்டிங் டாபிக் எடுக்கிறதோ அது பேக் ஃபயர் ஆகுறது வாய்ப்புகள் இருக்கு. டைம்லெஸ்ஸா சில பேர் கதைகள் எழுதுவாங்க. இப்ப வெற்றிமாறன் இல்ல மத்த டைரக்டர்ஸுமே இருக்காங்க. நாமளும் ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தா கூட அது வந்து அந்த எந்த காலகட்டத்துக்கு பார்த்தாலும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா அது வந்து இந்த ட்ரெண்டிங் இதெல்லாம் சம்மந்தமே இருக்காது. அது வந்து அந்த படம் வந்து அந்த படத்தோட வேர்ல்டுல இருக்கும். இந்த காமன் வேர்ல்டு கூட கனெக்ட் ஆகாம இருக்கும். ஓகே, அந்த காமன் வேர்ல்டுனா இந்த சொல்றேன், இந்த ட்ரெண்டிங் இந்த அப்படி பார்க்கும்போது இந்த படத்துல ஆன்டி இந்தியன் அந்த மாதிரி சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் அப்ப முடிஞ்சு போனது. ஹெச் ராஜா இருந்த காலத்துல இருந்துச்சு. ஹெச் ராஜா இப்ப பிஜேபியில இருக்காரானே தெரியாத நிலைமையில இருக்க டைம்ல அந்த டைலாக் எல்லாம் தூக்கி வச்சிருக்காங்க.
அது மாதிரி வர படங்களை வந்து ரொம்ப மக்களை எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நீ வரப்ப பாத்துக்கலாம் போட்டு மக்கள் அடுத்த படத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்தியன் டூக்கும் அதான் நடந்திருக்கும்னு தோணுது. விடாமுயற்சியும் அதை குத்துவாங்க போதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய படங்கள் வரிசையா சொல்லலாம். அயலான், ஏலியன் வச்சு ஒரு படம் வருதுன்றப்போ, சிவகார்த்திகேயன் கூட வருதுன்றப்போ எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய படங்கள் அந்த மாதிரி எதிர்பார்ப்போட வந்து அது நிறைய பேர் ஏன் அவங்க தெரிஞ்சு பண்றாலும் தெரியாம பண்றாலோ, ஆனா ஒரு படத்தை தள்ளி தள்ளி போறது அந்த படத்துக்கு கடைசியில என்ன மாதிரி நிலைமையில கொண்டு விடுதுன்னு பாக்கணும். கரெக்ட். அது தமிழ் சினிமால அந்த அந்த டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. தள்ளி தள்ளி போய் ஒரு படம் வந்து பெரிய ரீச் ஆகி ஹிட் ஆகி அந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றது வலிமை படத்துக்கு தான் நடந்துச்சு. ஆமா, வலிமை அப்டேட் கேட்டு ஃபேன்ஸ் அது என்ன ஃபேன்ஸ்க்கே பிடிக்கல. ஆமா, சொன்ன டேட்டுக்கு வரணும், இல்ல டேட்டே அனௌன்ஸ் பண்ணாம வச்சுக்கிட்டு லேட்டா ரிலீஸ் பண்ணணும். இப்ப அதேதான் வந்து 2.0 வந்துச்சு. 2.0 வந்து ப்ரொடக்ஷன்லயே 4 வருஷம் கிட்ட இருந்த சங்கரோட. இப்ப நீங்க சொல்லுவோம் நான் நோட்டீஸ் பண்றேன், சங்கரோட எல்லா படங்களும் நடக்கிற மாதிரி தோணுது எனக்கு. கடைசி ஒரு ஐ படத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 படம் இருக்கு. 2 படமே வந்து ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடியே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருச்சு. ஏன்னா 2.0 கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ப்ரொடக்ஷன்லயே இருந்த படம். சிஜி அது டிலே ஆச்சு. இல்ல அது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணி போஸ்ட்போன் பண்றாங்க. நீங்க படம் வர்றதுக்கு லேட் ஆயிரும் சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை விட்டு தள்ளி போகுதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட இன்னொரு படம் ரொம்ப தள்ளி பண்ண படம் இருக்கு. என்னது? சிங்கம் 3 5 டைம் டேட் மாத்தி இப்போ வரும் அப்புறம் வரும்னு சொல்லி அந்த மாதிரி இதுல இன்னொரு ஒரு படம் லிஸ்ட்ல இருக்கு, இணை நோக்கி பாயும் தோட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து துருவ நட்சத்திரம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அவன் வரல, மதகஜராஜா எல்லாம் மண்ணை போட்டு மூடிடுமாமேதான். நிறைய படம் இருக்கு. இப்ப அந்த இதுல சொன்னா 2.0க்குமே மக்கள் ட்ரைலர் எல்லாம் பார்த்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாம தான் இருந்தாங்க. தியேட்டர்ல பெருசா ஓப்பனிங் இல்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா காலா கபாலி அந்த டைம்ல தான் வந்துச்சு. அதுவும் அதுக்கு இருந்த ஓப்பனிங் வந்து 2.0க்கு இல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமா 3Dல வந்துமே அந்த படத்துல இல்ல. ஏன்னா படத்துல நிறைய இடத்துல 3D இல்லன்ற மாதிரி சொன்னாங்க. 3D சும்மா 4 இடத்துல வச்சிருக்கேன். ஆனா படத்துல வந்து சங்கரோட சங்கரே வந்து இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, இந்த படம் டைரக்டாவே நம்ம 3Dல எடுக்கிறோம், மத்த படம் வந்து எடுத்துட்டு 3Dல கன்வெர்ட் பண்ணுவாங்க, நம்ம 3D கேமராலே படத்தை ஷூட் பண்றோம்னாரு. அந்த 3D 2-3 இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இல்ல அதுல சிஜியாவா நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய பிரச்சனை, அந்த கிரேன் விழுந்தது, அப்புறம் லைக்காவுக்கு இவருக்கு வந்து சண்டை. சோ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து ஒரு கேம் சேஞ்சர் படம் பண்ண போயிட்டாரு தெலுங்குல. ஸோ என்னன்னா கேம் சேஞ்சர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கேஸ் போட்டு மறுபடியும் வந்து இந்த படத்தை பண்ண வச்சு 2 படமும் மாத்தி ஒரே டைம்ல பண்ணிட்டு இருந்தாரு. இங்க ஒரு வாரம் அங்க ஒரு வாரம் மாத்தி கால் ஷீட் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணிருக்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து முழுமையா இது வேற ஒரு பிரச்சனை. இது திடீர்னு 2 பார்ட்டா வர மாதிரி. ஆமா 2 பார்ட்டா மாத்திருக்காங்க. கோவிட் இவ்வளவு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து மாத்தி எடுத்திருக்காரு. இந்த படம் அவர் நினைச்ச மாதிரி வந்திருக்குமா நமக்கே டவுட். ஆமா, அங்க பாதி இங்க பாதி எடுத்தனால இது அவர் நினைச்ச மாதிரி முழுமையா அவரோட திங்கிங்ல இருந்தது அவுட்ல வந்திருக்குமான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இங்க இருந்து அங்க போயிட்டு தான் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்புறம் மறுபடியும் பிரச்சனை சால்வ் ஆகி வந்தாரு. ஆனா 2 படமும் அட் டைம்ல பண்ணிட்டாங்க. 2 படமே கிட்டத்தட்ட கேம் சேஞ்சர் எடுக்க ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 படம் மாத்தி பண்ணும்போது இந்த இஷ்யூ இருக்கும்னு தோணுது. இந்த படத்தோட குவாலிட்டி மேல நமக்கு ஒரு டவுட் வருது. ஆமா, ஓகே. பிரம்மாண்டமா ராஜமௌழி RRR ஒண்ணு பண்ணாரு. அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு டக்குனு ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சு ரிலீஸ். அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிச்சு அவங்க அதுக்கு வந்து டேட்லாம் தள்ளி போச்சு இல்லன்னு சொல்ல, அது கூட இல்ல அவங்க ஷூட்ல இருந்தும் டிலே ஆகாம முடிச்சிட்டாங்க சீக்கிரமா. இந்தியன்ல கூட பெரிய படங்கள்லாம் எடுத்து விக்ரமே சீக்கிரம் ஷெட்யூல் போட்டு முடிச்சாங்க. விக்ரம் ஜெயிலர் ஸ்கேல் நடக்கிற லியோ அப்புறம் அந்த மாதிரி படங்களே முடிக்கல. இதுக்கு என்ன அப்படிங்கறது நம்ம டவுட். அதனால கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் டிலே ஆகி வருது. சோ கொஞ்சம் பிரச்சனை சால்வ் பண்ணி தான் சீக்கிரமா 2020 21 ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருக்க தேவையில்ல அந்த படத்துக்காக. ஏன்னா அப்ப பார்ட் 2 கூட பார்ட் 3 கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த இந்தியன் 2க்கு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் ஆபீஸா வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி உண்மையிலேயே படத்துல வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் தான். சினிமா ஃபேன்ஸா வந்து நமக்கு ஒரு இன்னொரு படம் நல்ல படம் கிடைச்சிச்சுன்னு ஒரு இதுதான். இந்தியன் 2 படம் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு இவ்வளவுதான் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இது வந்து பொதுவான நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளையும் விசாரிச்சு கேட்டு வர இவ்வளவுதான் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பும் இருக்கு. இப்போ நீங்க இதை பத்தி என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் உங்களோட? இல்ல, இது மொத்தமா என்னோட தனிப்பட்ட கருத்து, உன்னோட தனிப்பட்ட கருத்து ஷேர் பண்ணிருக்கோம். இது பொதுவா நம்ம பல பேர் விசாரிக்கல. சோ நமக்கு தோணுனது நம்மளோட ஒப்பீனியன். சில பேருக்கு அந்த ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதனால தப்பு இல்ல. அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமா. ஆனா என்னன்னா இது எனக்கு வெகுஜனமா இது எனக்கு தோணுதான் தோணிருக்கும்னு தோணுது எல்லாத்துக்கும். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் வச்சு நம்ம அவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். படம் வந்து நல்லா வந்தா சந்தோஷம் தான். ஓகே, அவ்வளவுதான். மூத்த பத்திரிகை இவரோட டேட்டா என்னைக்கு வாங்க போறது இல்லை. நீங்க போயிட்டு இனிமே பாய் சொல்றவங்க சொல்லிக்கங்க. இனிமே போறோம் இல்லை. வணக்கம், பாய், நன்றி, வணக்கம்.